நாகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அவரை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக ஒழித்துவிட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு என்கிற இடத்தில் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு வாஞ்சூர் ரவுண்டானா என்கிற பகுதியில் இருந்து விஜயை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு விவகாரங்களில் பல்வேறு வாசகங்களை அடங்கிய பதாகைகள், அதாவது விஜயை வரவேற்கும் விதமாக வரவேற்பு பதாகைகள் சாலை முழுவதும் வலது இடதுவென இரண்டு புறங்களிலும் வைத்திருந்தனர். இந்நிலையில் அந்த புத்தூர் அண்ணா சிலை மற்றும் புத்தூர் ரவுண்டானா என்கிற பகுதியில் விஜயை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பேனர்களை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக கிழித்து விட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நேற்று இரவில் இருந்தே பல்வேறு பேனர்களை மர்ம நபர்கள் கிழித்து விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கடந்த 2 நாட்களாகவே அந்த பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்ட வரவேற்பு பேனர்களை விஜயை வரவேற்கும் விதமாக அந்த பகுதியில் வைத்திருக்கின்றனர். அதனை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் கிழித்து விட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றச்சாட்டி இருக்கின்றனர். ஆஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் இருந்து அந்த புத்தூர் ரவுண்டானா என்கிற இடத்திற்கு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம் விஜய் வரவேற்கும் விதமாக வரவேற்பு பேனர்களும் வரவேற்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரவேற்பு பேனர்களை மர்ம நபர்கள் இரவோடு இரவாக கிழித்து விட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் குற்றச்சாட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.